அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான ஷார்ட்ஸ் பார்ப்போமா? இந்த மாட்டுக்கால் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மாட்டுக்கால் சூப் ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க. அந்த கல்யாண வீட்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்லயும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு பார்ப்போம். கடையில உங்களுக்கு மாட்டுக்கால் வாங்குற டைம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா நீங்க வீட்ல கொண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை சில பேர் வந்து இந்த ரோமம்லாம் சுட்டு அப்படியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க. எந்த முறையில் க்ளீன் பண்ணாலும் சரி. இப்போ நான் க்ளீன் பண்ண மாட்டுக்கால் அப்படி துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டேன். வெட்டி எடுத்ததை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சட்டியில் போட்டுட்டேன். உங்களுக்கு இது சட்டிலையும் போட்டு வேக வச்சு எடுக்கையிலும் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் உப்பு சேர்த்து இது 3 அளவு தண்ணி ஊற்றணும். கூடுதலான தண்ணி ஊற்றி தான் இது வேக வச்சுக்கணும். வேண்டாம் இந்த மாட்டுக்கால் கூடுதலான டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ இதை அப்படியே வேக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது வந்து மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டைத்துண்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஃபேனில் போட்டு இது வறுக்கிற டைமு கருகிராமல் இருக்கிறோம். நல்லா ஆற வச்சு நீங்கள் பவுடர் பண்ணி இல்லாட்டி துண்டு துண்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மிளகு வந்து கூடுதலாக சேர்த்துக்கணும். இந்த மிளகு தான் இந்த சூப்புக்கே ஒரு ரசத்தை கொடுக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துக்க போகிறேன். காய்கறிக்கு முதல்ல வந்து கொஞ்சம் பாஸ்தா சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு. இது வேகிற அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கணும். ஒரு அரை கைப்பிடி அளவு பாஸ்தா சேர்த்துட்டேன். இந்த டைமில் உங்களுக்கு பார்லி அரிசி, அடுத்தது வந்து கடலைப்பருப்பு இது வேண்டாலும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். பருப்பு இப்போ அதை ஒன்றும் சேர்க்காம நான் பாஸ்தா மட்டும்தான் சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து காய்கறியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கோவா, வெண்டைக்காய், கேரட், பீன்ஸ், அடுத்து வந்து தக்காளி, அடுத்து முள்ளங்கி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த சூப்புக்கு தேவையான காய்கறிகள் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் கேட்டு வாங்கி கொள்ளலாம். அவங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டு தருவாங்க. போட்டு அப்படியே கலந்துவிட்ட பிறகு தேவையான டைம் உங்களுக்கு இதை கலந்துட்டுக்கணும். ஏண்டா இது வத்தி வந்து வரும் ஒரு அளவில் ஆனம் மாதிரி இருக்கணும். சோப் மாதிரி குடிக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து ஒரு 10, 15 பூண்டு மட்டும் இந்த சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு இதோட வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா வாசம் வரும். இது கருகி வதங்கி வர சொல்ல இதோட மசாலா பவுடரும் இதோட சேர்த்து கலந்துட்டுற வேண்டியது தான். இந்த தாளிப்புக்கு கூடுதல் எண்ணெய் சேர்த்துடுவான ஒரு டேபிள் ஸ்பூன் வர எண்ணெய் சேர்த்துனா போதும். வேண்டாம் மாட்டுக்கால்லேயே எண்ணெய் வைக்கிறதால இப்போ இதோட சேர்த்து இதை கலந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மேகி கியூப் எதுவும் சேர்க்கல. இது மட்டுமே போதும் இந்த மாட்டுக்கால் சூப்புக்கும். இது உங்களுக்கு தனியாக சூப் மட்டுமே குடிச்சாலும் இல்லாட்டி உங்களுக்கு ரைஸோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த சூப்பை ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா டேஸ்ட்டாக வரும். மாட்டுக்கால் சூப் அடுத்து ஆட்டுக்கால் சூப்பும் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.